Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 683 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஆளுங்க 3 பேர் வந்து லேண்ட் ஆனாங்கல்ல, அவங்கள அட்டாக் பண்றதுக்காக நேவி ஆளுங்க டோஃப்ளமிங்கோ ஆளுங்கன்னு எல்லாருமே ரவுண்டு கட்டிடுவாங்க. லூஃபி நான் டோஃப்ளமிங்கோ பொளக்க போறேன், சோ யாரும் என் வழியில நிக்காதீங்க, வழிய விடுங்கம்மா. இவன் சொன்னா என்ன அவங்க கேட்கவா போறாங்க? மெயினா அந்த இஷோ நான் இங்க இருந்து உன்னைய விடுறதா இல்லன்னு சொல்லி அட்டாக் பண்ண ரெடி ஆவான். அப்படின்னா நீ என் கூட சண்டை போட போறியா? சரி ஓகே நான் ரெடின்னு சொல்லிட்டு நம்ம பயிலும் ட்ரஃபால்கர்லாவை கீழே போட்டுட்டு ஒரே அடியில அவனை காலி பண்ணிடலான்னு ஹாக்கி பவர் எடுத்துக்கிட்டு பாஞ்சு வந்து ஒரே குத்து. அத இஷோ அவனோட கத்திலேயே தடுத்திருப்பான். இது கொஞ்சம் ஓவரா இல்ல? நம்ம லூஃபி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அடிப்பான். சரி அவன் மூவ் பண்ணாம நின்னுக்கிட்டான், ஓகே அவனோட பாடி வெயிட் மாசு சரி பவர்னு வச்சுக்கலாம். கத்தி எப்பூரா உடையாம இருக்கும். மேபி நம்ம பையன் ஒருவேளை வீக்கா அடிச்சிருப்பானோ என்னமோ தெரியல. வேகமா தான் வந்து அடிச்சான், கண்டிப்பா பவரா தான் இருந்திருக்கணும். சரி ஓகே அப்படியே கட் பண்ணி ராயல் பேலஸ்ல காட்டுறாங்க. அங்க இந்த டோஃப்ளமிங்கோக்கு இன்ஃபர்மேஷன் போயிருச்சு, லூஃபியும் மத்தவங்களும் அங்க பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு. மெயினா இஷோ கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நல்லா அடிச்சுக்கிட்டும் மண்டை உடையிற அளவுக்கு அடிச்சுக்கிட்டு சாகட்டும், எவனாச்சும் ஒருத்தன் உயிரோட இருந்தா போதுங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா 2 பேர்த்துக்கிட்டையும் மோதுறது ரொம்பவே கஷ்டம். அதுல ஒருத்தன் செத்துட்டானா இன்னொருத்தனை காலி பண்றது ஈஸி தானே. அந்த டைம் குழந்தைத்தனமா ஒரு வாய்ஸ், நீ மட்டும் ஓகே சொன்னீனா நேவி பைரட்ஸுக்கு இடையில பூந்து ஒரு பெரிய குழப்பத்தை நான் உண்டு பண்ணிடுவேன், ஓகேவான்னு சொல்லி கேட்பான். அங்க இருக்க அவன் ஆளுகள்லாம் ஆணு வாய பழந்துட்டு பாப்பானுங்க, என்னடா இவனோட வாய்ஸ் இப்படி இருக்குதுன்னு. அது வேற யாரும் இல்ல, பிக்காதான். ஆளு சும்மா பரங்கி மலை மாதிரி இருக்கான், ஆனா வாய்ஸ் பாத்தீங்கன்னா எலிக்குட்டி மாதிரி இருக்குது. சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் இவன் வாய்ஸை கேட்டுட்டே ஆடி போயிருவானுங்க, நிஜமாவே இது இவன் வாய்ஸ் தானான்னு. எப்படி இப்படி ஒருத்தனுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் இருக்கும்? ஒண்ணுமே விளங்கலையே. அட கன்றாவியன்னு காரிக்கிட்டு மட்டும்தான் துப்பல, ஏன்னா துப்புன்னு அவன் படுக போட்டு பாட கட்டிடுவான்ல. அது மட்டும் இல்லாம பயங்கரமா சிரிப்பு வருது, அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானுங்க. இன்னும் ஒரு 10 செகண்ட் அவன் விடாம பேசினானா போதும், மொத்த கூட்டமும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஆனா சிரிச்சா சங்கு கன்ஃபார்ம். இங்க டோஃப்ளமிங்கோ பிக்கா கிட்ட அவ்வளவு அவசரப்பட வேண்டாம். இந்த கேம் ஒரு கிங்க செலக்ட் பண்ற எலெக்ஷன் மாதிரி. இப்ப நம்ம டோஃப்ளமிங்கோ ட்ரெஸ்ரோசா மக்கள்கிட்ட இந்த நாட்டுக்கு கிங்கா யாரு இருந்தா கரெக்டா இருக்கும்னு கேட்டா அவங்க ரிக்கு ஃபேமிலியை சொல்லுவாங்களா இல்ல டான் டோஃப்ளமிங்கோ ஃபேமிலியை சொல்லுவாங்களா? ஏதோ ஒண்ணு. ஆனா சூஸ் பண்றது மக்கள் கையில தான் இருக்குது. உடனே பிக்கா அப்படியெல்லாம் சூஸ் பண்ணா நமக்கு தானே பிரச்சனைமா. அவனோட எலிக்குட்டி வாய்ஸ்ல பேசினவன சுத்தி இருக்கவனால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. சைலண்டா இருக்கடா, சத்தம் மட்டும் வெளியில போச்சு கண்டிப்பா கொன்றுவாங்கங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியல. வாட்டுடு அவன் அடுத்தடுத்து பேசிக்கிட்டே இருக்கான். அது கேட்க கேட்க பயங்கர காமெடியா இருக்குது. அவன் சின்ன சைஸ்ல இருந்தா பரவாயில்ல, இந்த சைஸுக்கு இந்த வாய்ஸ் ஓகேன்னு சொல்லலாம். ஆனா மலமாடு மாதிரி இருந்துகிட்டு நம்ம இடையில பூந்து எல்லாத்தையும் கொன்றலாமே இப்படி பேசினா சிரிப்பு தானே வரும். டோஃப்ளமிங்கோ என்ன சொல்லுவா, யாரு வந்தாலுமே நம்ம எதிர்க்க தான் செய்யணும். அண்ட் அது மட்டும் இல்லாம அவனுங்களே மாத்தி மாத்தி உள்ளுக்குள்ள அடிச்சுக்குவானுங்க, அதை உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும். பஞ்சாயத்து ஓவர்னு சொல்லும் போது பிக்கா இருந்துகிட்டு ஆனா லூஃபி அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அவன் வாய்ஸை கேட்டு பின்னாடி இருக்க ஒருத்தன் சிரிச்சிருவான். அவ்வளவுதான். அங்க இருந்த மொத்த பேருமே சும்மா கொலவெறியோட திரும்புவானுங்க. உடனே ஐயோ எங்களை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு கதறுவான். சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் அந்த சிரிச்சவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவானுங்க. அவன் புதுசா வந்திருக்கவன், அவனுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது, மன்னிச்சிருங்கன்னு. ஆனா அந்த பிக்கோ நான் உன்னைய கல்லுக்குள்ள வச்சு அப்படியே புதைச்சிருவான்டாமா. அவன் அப்படியே பயத்துல பயங்கரமா நடுங்குவான். ஆனா அந்த பேபி ஃபை இருக்காலே டப்புன்னு அவ கால கண்ணா மாத்தி பட்ட 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 பட்டன்னு அவனை சுட்டு தள்ளிடுவான். என்னடானா மத்தவங்க ஹேண்டில் பண்ணாங்கன்னா அவனோட பாடியை கம்ப்ளீட்டா சதைச்சிருவாங்க, அப்புறம் கையிலேயே கிடைக்காது. அதனாலதான் இவ சுட்டு தள்ளிட்டா, இனிமேட்டு புதைச்சிடலாம்ல. அதோட வில்லையே அவன் அறகுற உயிரோட இருக்கும் போதே மேல இருந்து தூக்கி வீசிடுவானுங்க. அவ்வளோ ஹைட்ல இருந்து கீழே போய் விழுந்தா என்ன ஆகும்? எலும்பெல்லாம் சுக்கல் சுக்கலா நொறுங்கி மொத்தமா சட்னி ஆயிடுவான். அவன் நிலைமைய பார்த்த உடனே அங்க இருந்த அத்தனை பேருமே வாயை இறுக்கி மூடிட்டு சைலண்டா இருப்பானுங்க. தேவையா இந்த வேண்டாத வேலை? அவனுங்க பாட்டுக்கு அவனுங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருந்தானுங்கன்னா இந்த வில்ல பையகிட்ட இப்படி சாவணும்னு அவசியம் இல்லையே. அந்த டைம் டோஃப்ளமிங்கோ ஒரு 2 பேர்த்துக்கிட்ட உனக்கு ஃபேமிலி இருக்கான்னு கேட்பான். 2 பேர்த்துக்குமே ஃபேமிலி இருக்கும். உடனே அவனோட கதையை சொல்லுவான். என்னன்னா அவனுக்கு 8 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க, 10 வயசு இருக்கும்போது அவங்க அப்பாவை கொன்னுட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இவனோட ஃபேமிலியில எக்ஸிக்யூட்டிவ்ஸா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே அவனுக்கு ஃபேமிலி மாதிரி. அவங்கள பார்த்து எவன் சிரிச்சாலும் சரி யாரா இருந்தாலும் நான் விடவே மாட்டேன். புரிஞ்சுதா? இனிமேட்டு யாராச்சும் பல்ல காட்டினீங்கன்னு தெரிஞ்சது செதிலா அவங்க எல்லாத்தையும் செதைச்சிருவேன்பா. இதுக்கப்புறம் எவனாச்சும் பல்ல காட்டுவான்? வாய்ப்பே இல்லை. அப்படியே கட் பண்ணி கொலோசியத்துல காட்டுறாங்க. அங்க ஒரே பரபரப்பு. அந்த உசோப்பு இங்கதான் இருந்தா அவனை எப்படியாச்சும் பிடிக்கணும், ஏன்னா அவனுக்கு தான் 5 ஸ்டார் இருக்குது. விடாதீங்க, அவனை கொல்லுங்க, இந்த வழியா போங்க அந்த வழியா போங்கன்னு எல்லாம் வெறிகொண்டு உசோப்பை வெட்டிட்டு ஓடுறானுங்க. நம்ம ஆளுகளுமே முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு கையில சிக்காம அடிச்சு புரண்டு ஓடுவாங்க. பாவம் உசோப்பு அழுது புலம்பிக்கிட்டே வருவான். டே என்னைய விட்டுருங்கடா, நான் அப்படி என்னடா பண்ணிட்டேன், என்னைய ஏன்டா இப்படி விரட்டுறீங்கன்னு புலம்புவானா. தலைவரே உங்களுக்கு 500 மில்லியன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அதனாலதான் நீங்க எல்லாத்துக்குமே தேவைப்படுறீங்க. இதுதான் ஒரு லெஜெண்டரி ஹீரோவோட உண்மையான அடையாளம். பாத்தீங்களா, நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னு அந்த லிட்டில் பீப்புள் சொல்லுவாங்க. உசோப்புக்கு ஆண்டாயிருவான். ஏன்டா கொய்யாலைலாம் பெருமை பேசுற நேரமாடா இது. பட் இருந்தாலும் நான் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். என்ன
மாதிரி ஒரு 5 ஸ்டார் இருக்கிற ஆளை விரட்டத்தானே செய்வாங்க அம்பானா. உடனே அவனை கீழே போட்டுட்டு அவனுக்காண்டி பயங்கரமா அப்ளாஸ் பண்ணுவாங்க. நீங்க சூப்பர் கூல்னு. அட ஃபூல்ஸ், என்ன ஏன்டா கீழே போட்டுட்டு வெயிட் பண்றீங்க? வந்து அவனுக்கு கொத்தி கொதறதுக்கா தூக்கிட்டு போகடா விளக்கணைலாமா. இப்ப என்னன்னா இவங்க நேரா அந்த கிங்கோட பிளாட்டியூக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடமே மேல டோட்டலா மாறி போயிருக்குது. ஆனா அது கொலோசியத்தோட கனெக்ட் ஆயிருக்கிறதுனால இவங்க அந்த வழியா மேல ஏறி போனாங்கனாலே போதும், எப்படியாச்சும் மத்தவங்கள போய் மீட் பண்ணிடலாம். அதனால கொஞ்சம் சீக்கிரமா போகணும்னு வேகமா ஓடுவாங்க. பட் பின்னாடி அந்த முரட்டு பயிலுக வெறிகுண்டு விரட்டிட்டு வரானுங்க. முதல்ல ஒரு 10 பேர் தான் இருந்தானுங்க. ஆனா டைம் ஆக ஆக நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எங்க இருந்து வரானுங்கன்னே தெரியல. உடனே ஹேக், நீங்க எல்லாம் தப்பிச்சு போங்க, இவங்களை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு பிரேக்க போட்டு, ஏன்டா அறிவு கட்டவனுங்களா, போய் அந்த டோஃப்ளமிங்கோவை நம்பி எங்களை அட்டாக் பண்ண வரீங்களா? சரி பரவாயில்ல, உங்களை ஒரு கை பாத்துறேன்னு அவனோட ஒரு கையை வச்சு அட்டாக் பண்ண ரெடியாவான். ஏன்னா இன்னொரு கை தான் டேமேஜ் ஆயிருக்கு. அதை வச்சு 4000 பிரிக்ஸ் பஞ்சுன்னு சொல்லி ஒரே குத்து அவ்வளவுதான், அப்படியே திருச்சிருவாங்க. சரி அங்க அடிச்சு போட்டுட்டா ஆளுங்க வரமாட்டாங்கன்னு பார்த்தா எந்த சைடு இருந்து வரானுங்கன்னு தெரியல. எக்கச்சக்கமா பாஞ்சு அவனுக்கு பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கானுங்க. ரோபின் இந்த டைம் நான் தான் சண்டை போட்டாகணும்னு அவ பவரை யூஸ் பண்ண ரெடியாவா. ஆனா அதுக்குள்ள இடையில பார்த்ரோமியோ ஷீல்ட போட்டு அவங்களை காலி பண்ணிடுவான். ரோபின் உடனே பாராட்டி தள்ளுவாளா. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரோபின் சென்பாய் என்னைய பாராட்டாயிலா, என் பேரை சொல்லிட்டாயிலான்னு. நான் இவங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீங்க ஸ்னைப்பர் கிங்க கூப்பிட்டு கிளம்புங்க. என்ன உடனே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பான்னு சொல்லிட்டு போவாங்க. தேங்க்ஸ் சொன்னதுக்கு கூட அவன் பயங்கரமா சந்தோஷமாயி பாய அப்படியே நெருப்பா பாத்திட்டு எறிவான். என்ன தாண்டி யாராச்சும் போய் அவங்க மேல கைய வச்சிருவீங்களாடா கொய்யாலைகளா, வாங்கடா இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன்னு. அதே நேரம் இங்க லூஃபி பஞ்ச் வச்சான்ல, அந்த பஞ்சை தடுத்தவனே இன்னும் கடுப்பாயி என் வழியில நிக்காத தள்ளி போன்னு இன்னும் கொஞ்சம் பிரஷர் கொடுப்பான். ஆனா அந்த இஷோ டப்புன்னு கிராவிட்டி பவரை யூஸ் பண்ணி லூஃபியை கீழே அமுக ட்ரை பண்ணுவான். லூஃபி தான் அலர்ட்டா இருக்கானே, சோ ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருவான். மறுபடியும் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டியா, உன்னைய விட மாட்டேன்னு சொல்லி ஜோரோ அவன் கூட கண்ட மேனிக்கு சண்டை போடுவான். என்னதான் ஜோரோ அட்டாக் பண்ணாலும் அவன் அட்டாக் எல்லாத்தையுமே அசால்ட்டா அவன் தடுத்துருவான். அண்ட் அது மட்டும் இல்லாம ஜோரோக்கு ஈக்குவலா அவன் சண்டை போடுறான். சோ இப்படி இங்க முட்டிட்டு இருக்குமா, இதை டெலிஞ்சரும் அந்த மக்வைஸும் பார்த்துட்டு நம்மளுக்கு இங்க எந்த வேலையும் இல்ல, வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும் போல, பேசாம நம்ம டோஃப்ளமிங்கோவையே பார்க்க போவாங்க. அந்த டைம் சீனியர் பிங்க காணும். எங்க போனான்னு சொல்லி கேட்டா மக்வைஸ் இருந்துட்டு அவன் அந்த லூசு பையில தான் தேடி போயிருப்பான். அதனால ஃப்ரீயா விடும்பான். எந்த லூசு பையனை பார்த்தா பிராங்கி. அவன் நான் ஸ்மைல் ஃபேக்டரியை டெஸ்டாய் பண்ணியே தீருவேன்னு வெறி கொண்டு அதை நோக்கி ஓடிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க நம்மளுக்கு பிளாட்டிவ் கிட்ட வந்துட்டாங்க. ஆனா மேல எப்படி போறதுன்னு தான் தெரியல. அப்ப நம்ம ரோபின் என்ன பண்ணுவா, ஒன்னும் கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவளோட கையை அடுக்கடுக்கா அவரை வச்சு அதை ஒரு நெட்டு மாதிரி ஆக்கிடுவாளா. உடனே எல்லாம் பார்த்துட்டு அசந்துருவாங்க. பின்ன இப்படி மாசா ஒண்ணு பண்ணுவான்னு யாருமே எதிர்பார்க்கலையே. சரி ரைட், இனி எல்லாருமே மேல ஏறி கிளம்பலான்னு சொல்லிட்டு அந்த ஹேக்கையும் பார்த்ரோமியோவையும் கூப்பிடுவாங்க. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஐயே நம்மள கூப்பிடுறாங்கன்னு. அதே நேரம் இங்க வியோலாவை காட்டுறாங்க. அவன் நம்ம ட்ரெஃபால்கராவோட கையை வந்து லாக் பண்ணியிருக்குல்ல, அந்த கீ எங்க இருக்குன்னு சொல்லி பயங்கரமா செக் பண்ணிட்டு இருப்பான். அப்படி செக் பண்ணவன் இந்த கீயை ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டா. அப்போங்கும்போது ரெபேக்கா அண்ட் மத்தவங்களும் மேல வரத நோட் பண்ணிடுவா. இந்த மேட்டர் அவங்க அப்பாட்ட சொன்னவொடனே அவர் ஷாக் ஆயிடுவாரு. ஐயோ இங்க வரது ஆபத்தாச்சேன்னு. இங்க ரெபேக்கா மேல ஏறும்போது ஏகப்பட்ட பேர் அட்டாக் பண்றதுக்காக ஓடி வருவானுங்க. ஐயோ மாட்டிட்டமே நம்ம பதறும் போது டேங்க் இடையில பூந்து ஒரே அடி எல்லாம் தெரிச்சிருவானுங்க. ஆக்சுவலா இவன் தான் கிங்கோட ஆர்மியில கமாண்டரா இருந்தவனாச்சே. ரெபேக்கா ஒரு பிரின்சஸ். அப்ப அவளுக்காண்டி கண்டிப்பா அவன் வேலை பார்ப்பான்ல, என் உசரை கொடுத்தாச்சு நான் உங்களை காப்பாத்துவேன், நீங்க போங்க. உடனே மேல இருந்து கிங் எட்டி பாப்பாரு. அவரை பார்த்தவொடனே அவனுக்கு இன்னும் ஹாப்பி. அண்ட் ரெபேக்காக்கு தாத்தாவை பார்த்துட்டோன்னு அதை விட சந்தோஷம். அப்படியே கட் பண்ணி கைரோஸை காட்டுறாங்க. அவன் ஒத்த கால பாண்டியாடிட்டே கையில சீக்கிரம் எல்லாத்தையும் சினாப்பினமாக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எப்படியாச்சும் பழைய ட்ரெஸ் ரோஸாவை மறுபடியும் கொண்டு வரணும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வேலையை முடிச்சிடுறேன்னு வெறி கொண்டு டோஃப்ளமிங்கோவை தேடி போயிட்டு இருப்பான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.